வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இந்தியாவோட விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து சில விஷயம் கிரிக்கெட்டில் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான எஸ்பி அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். எஸ்பி அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப், தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம நிறையா மேட்ச் அப்டேட்ஸ் பற்றி எல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறோம். கூட வர வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா vs இந்தியா ஓடிஐ விமென்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனலில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இது சொல்லப்போனால் இந்தியாவோட ஒரு 3rd attempt ஆர் 4th attempt தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 40 வருஷம், அதாவது 4 டிகேட் கிட்ட இந்த கப்புக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க விமென்ஸ் கிரிக்கெட். 2017 இங்கிலாண்டோட ஜெயிக்கிற நிலமையிலேருந்து லூஸ் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரியே சில ஃபைனல்ஸ் தோத்தாங்க. ஒரு 3 ஃபைனல்ஸ் ஆட்ட இந்தியா லூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை ஃபைனல்ஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட் டைம் விமென்ஸ் கிரிக்கெட் ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு இந்தியா பண்ணுறாங்க. இந்தியா ஒரு நல்ல டோட்டல் கிட்டத்தட்ட 300 போஸ்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கோரை கடைசியில் டிஃபெண்ட் பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக் பர்ஃபார்மன்ஸ். அடுத்து நம்ம ஆஸ்திரேலியாவோட நடந்த 3rd T20 மேட்ச் ரிவ்யூவை பற்றி பார்த்துடலாம். நம்ம 3rd T20 பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு இப்போ சீரீஸ் 1-0 ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடுறாங்க. இதில் மெயினாக டிம் டேவிட் ஒரு நல்ல இன்னிங்ஸ், அவர் மட்டும் எங்கள் டீமில் ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறாரு. அதே மாதிரி இந்தியாவுக்கு கம்பேக் ஹர்ஷ்தீப் நல்லா பவுலிங் போட்டார். ஸோ இதனால் ஒரு 180 போஸ்ட் பண்ணாங்க. பட் இந்தியன் பேட்டர்ஸ் அதை ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு வாஷிங்டனோட ஒரு நல்ல நாக் அதுதான் கடைசியில் ஹெல்ப் பண்ணிச்சுன்னே சொல்லணும். பிகாஸ் அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டுன்னு ஏன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நாளைக்கு தேர்ஸ்டே அடுத்த மேட்ச் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அடுத்து நம்ம இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது நவம்பர் 14 டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ ரிஷப் பந்த் மறுபடியும் ஒரு இன்ஜுரியிலேருந்து வராரு. லாஸ்ட்டாக ஆங்கிளில் அடிபட்டுச்சு ஆஸ்திரேலியாவில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் மறுபடியும் கிரிக்கெட்டுக்கு வராரு. மற்றபடி மேக்ஸிமம் லாஸ்ட் சீரீஸ் விளையாண்ட மேக்ஸிமம் பிளேயர்ஸே தான் இருக்காங்க. அடுத்த மேட்ச் ரிவ்யூவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மேட்ச் ரிவ்யூ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.